ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. எங்கள் வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்ததும் தமிழ் செல்வி ரொம்ப கோவத்தோடு வராங்க. வீட்டுக்கு வாசல்கிட்டே நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன வேணும் தமிழ் செல்வி, உள்ளே வான்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிட்டு இருக்காங்க. நான் உள்ளே வரத்துக்காக வரல, என்னுடைய குழந்தைய நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன்றாங்க. தமிழ்ல என்னம்மா பேசிட்டு இருக்க, உள்ள வாமான்றாங்க. உள்ள வரணுன்ற எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாதுன்றாங்க. நான் வந்ததே என்னுடைய குழந்தைக்காக மட்டும்தான் வந்து, என் குழந்தை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசுற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாதுன்றாங்க. அங்க பாருமா தமிழ் செல்வி, அவசரப்படாதமா, கோவப்படாதமா, சொல்றத கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுன்றாங்க. எதையுமே காது கொடுத்து கேட்கிற மனநிலைமையில நான் கிடையவே கிடையாதுன்றாங்க. ஏன்னா எனக்கே தெரியாம என் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்றாங்க. அது தப்புனாச்சும் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றாங்க. இல்ல தமிழ் செல்வி, என்ன இருந்தாலும் இது சேதுவுடைய குழந்தையும் கூட தானேன்றாங்க. இங்க பாருங்க, அவருடைய குழந்தைன்னா அவருடைய குழந்தைன்னு அவர் சொன்னாரா? இல்ல இல்ல, இது என்னுடைய குழந்தைன்றாங்க. இங்க எதுக்காக வந்தேன்? என் குழந்தைய தூக்கிட்டு போறதுக்காக வந்தேன். தூக்கிட்டு போய் யாரு வேணாம்னு சொல்றாங்கன்னு சேது சொல்றாங்க. உங்க குழந்தைய தாராளமா தூக்கிட்டு போன்றாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க மோகனாவும் ராஜாங்கமும். ராஜாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.